தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரையில் திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசுவை குற்றம் சொல்கிறார்கள். மக்களே, நாம் புரிந்து கொள்ள ஒரு சத்தியம், நாம் என்ன காரியம் செய்தாலும் நம்மை விமர்சிப்பதற்காக ஒரு கூட்டம் அங்கு இருக்கும். அது நாம் நல்ல காரியம் இருந்தாலும் சரி, கெட்ட காரியம் இருந்தாலும் சரி, எப்படி காரியம் செய்தாலும் சரி, அது நல்லதாகவும் பார்ப்பார்கள், தீயதாகவும் பார்ப்பார்கள். இங்கே இயேசுவை அவங்க குற்றம் சொல்வதை விமர்சிப்பதை கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் விமர்சிக்கிறார்கள் என்று அறிந்த காரணத்தினால் இயேசு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருந்ததில்லை. அவர் பாட்டும் செய்து கொண்டிருந்தார். நாம் கண்டுபிடிக்க ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் செய்கின்ற பணிகளை மற்றவர்கள் விமர்சிக்கிறார்கள். விமர்சனம் வருகிறதே என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் யாரை மையப்படுத்தி நாம் செய்ய வேண்டும்? யார் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செய்ய வேண்டும்? இயேசு மேல் நம்பிக்கை வைத்தும் இயேசுவை மையப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். இங்கு நாம் வாசிக்கிற 32வது வாக்கியத்தில், நீங்கள் அழவில்லை என கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். இப்படி விமர்சிக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் தெய்வம் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? அவர்கள் சிறு பிள்ளைகள். காரணம் என்ன? சிறு பிள்ளைகள் அடம் பிடிப்பார்கள். எதற்கு அடம் பிடிக்கிறார்கள்? அது தேவையா தேவையில்லையான்னு தெரியாது. ஆனால் பிடிவாத குணம், எனக்கு அது வேண்டும், அழுது அடம் பிடித்து அது செய்வார்கள். அது நன்மையானதா தீமையானதா அது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இவர்கள் விமர்சிக்கின்றார்கள். அது நல்ல காரியத்துக்காக, தீய காரியத்திற்காக. எதற்கு விமர்சிக்கிறார்கள்? சிந்திக்கூடிய திறன் இருக்கா? இல்லை. அப்போ தீய எண்ணம் உள்ளவர்கள் இவ்வாறு விமர்சிக்கின்ற பொழுது நன்மையை செய்கின்ற மற்றவர்களுக்கு அங்கே தடை கடந்து வரும். அந்த தடையை அவர்கள் விதிக்கின்ற பொழுது மக்களே உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தெய்வத்து மேல் நம்பிக்கை வாழ்கிறவர்கள், அந்த தடையும் மீறி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை போக வேண்டும் ஒழிய அது ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஹடல் என்ன குதிச்சு போவார்களே, அதே மாதிரி தான் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். தடைகள் வர 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 நாம் குதிச்சு லட்சியத்துக்கு, நம்முடைய நோக்கத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். லட்சியம் என்பது என்ன? நோக்கம் என்பது என்ன? நன்மை செய்வதே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நோக்கம் நன்மை செய்வது நோக்கமாக இருக்க வேண்டும். தெய்வத்தை மையப்படுத்தி இருக்க வேண்டும். இயேசுவை மையப்படுத்தி இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அது அமைய வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, விமர்சனங்களுக்கு நான் அடிமையாகாமல், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் செய்ய வேண்டிய நன்மைகளை நான் தொடர்ந்து செய்யக்கூடிய தைரியத்தை எனக்கு தந்திரலும். துவண்டு விடாமல் நீ தாமே எனக்கு தூயாவின் அபிஷேகத்தை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.